வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிவிகேவோட பூத் கமிட்டி கருத்தரங்கம், அது ஓவராலாக எப்படி சார் பார்க்குறீங்க? பூத் கமிட்டி அந்த கருத்தரங்கு ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியாக இருந்தது. அதை தாண்டி தொடர்ச்சியாக விஜய் மீது வந்த விமர்சனம் என்னென்னா அவர் வெளியே வர மாட்டேன்றாரு, மீடியாவை சந்திக்க மாட்டேன்றாரு, இது அரசியலுக்கான சரியான இதுவும் கிடையாதுன்றாரு. ஒரு பக்கம் ஜனநாயகன் படப்பிடிப்பில் இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. எக்ஸ்வலைதல் தான் அவர் எப்போ பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருக்காரு. அவர் மக்களை சந்திக்கிற விஷயமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டு விமர்சனம் எது வேணாலும் இருந்தபோது, எங்கள் வழி இது சரியான வழி, நாங்கள் பாட்டுன்னு அதில் போயிட்டுருக்கோம், என்ன விமர்சனம்னாலும் நீங்கள் சொல்லிக்கங்க அப்படின்னு பொழுது இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நான் பார்க்குறதுன்னா விஜயோடைய இல்லை விஜய் டிவிக்கோடைய மிக சரியான புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு கட்சியோடைய கட்டமைப்பு அப்படின்ட்டு அந்த பூத் கமிட்டியில் தான் இருக்குது. உங்களுக்கு பூத் கமிட்டினா மேபி உங்களுக்கு தான் தெரியும். ஒரு மாவட்டம் அப்புறம் நகரம் அப்புறம் பஞ்சாயத்து, கிராமம், இங்கே இருக்கிற வாக்குச்சாவடிகளில் அந்தந்த கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகள், அங்கே பூத் முகவர்கள் இருப்பாங்க. அந்த பூத் முகவர்கள் தான் அந்தந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு பரிச்சயமானவர்கள். அவங்க தான் போய் அந்த ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கறதோ அல்லது கேன்வாஸ் பண்ணுறதோ எதுவாக அதுதான். அதை ஒரிஜினா கூட சொல்லியிருந்தார். தமிழகத்தில் 3வது பெரிய பூத் கமிட்டி வைத்துள்ள கட்சியாக எங்களுடைய டிவிகேவை நாங்கள் மாற்றப் போகிறோம் அப்படின்னு. மற்ற 2 எதுன்னு உங்களுக்கு தெரியும், திமுக, அதிமுகவோட சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தால் கூட 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பூத் கமிட்டின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போதா நிறைய பேருக்குலாம் கூட நடந்தது. பூத் கமிட்டி மாநாடுனா என்ன அப்படின்னா இதெல்லாம் கருத்தரங்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அதை சரியான ஒரு விஷயத்தில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அதை பண்ண போகிறாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிவிகேல பூத் கமிட்டி முகவர்கள் அப்படி தான் சொல்லணும், அது ஏஜென்ட் கிட்டத்தட்ட 35,000 வாக்குச்சாவடிகளை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. வாக்குச்சாவடியில் அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க. ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு விஜய சொல்லியாச்சு. நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான ஒதுக்கீடுகள் இருக்குது, அதில் பாலினம் சம்பந்தமான ஒதுக்கீடுகள்லாம் கூட இருக்குது. இப்போ விஜய் இப்போ சொல்லிக்கிறது ஒரு ஆண் ஒரு பெண் கண்டிப்பாக ஒரு வாக்குச்சாவடிக்குள்ளே இருக்கணும் அப்படின் பொழுது 35,000 அப்படின்னா 70,000 முகவர்கள். இந்த 70,000 முகவர்களை, அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை விஜய் நேரடியாக களத்தில் சந்திக்கிற ஒரு முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் போய் சந்திக்க முடியாதுங்கிறாங்க. மண்டலமாக பிடிச்சிட்டாங்க. கொங்கு மண்டலம், தென் மண்டலம், வடக்கு மண்டலம், வடமேற்கு மண்டலம், இப்படி மண்டலமாக பிடிச்சி நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் இவங்க கொங்கு மண்டலத்துக்கு கோயம்புத்தூரை ஏன் டார்கெட் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சமீப கால அரசியல் பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் நீதி மையத்தினுடைய சார்பாக நின்ன கமலஹாசன், பிஜேபி அண்ணாமலை, இவரெல்லாம் பெருவாரியான ஓட்டு வாங்கினாங்க, ஜெயிக்கல. ஆனால் வெற்றிக்கு கிட்ட போய் வந்துட்டாங்க. அப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் தான் தொடர்ச்சி அந்த மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க தான் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இன்னொன்று அங்கேருந்து நம்ம தொடங்குவோம் அப்படின்னு இன்னைக்கு காலையில் தொடங்கின ஒரு விஷயம் இந்த ஏர்போர்ட்டில், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அப்படி என்ன சொல்லுவாங்க, இந்த பலாப்படத்தில் முக்கியம் இல்லைங்களா, அது மாதிரி ஜேன்னு ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் கூட சொல்லலாம். அதெல்லாம் கூட சில பேர் விமர்சனம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் நடிகனை பார்க்க வரதுக்காக வராங்க, அதெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு. சரி, பாதி பேர் நடிகனை பார்க்க வந்தாங்க, மீதி பேர் ஓட்டு தானே போடுவாங்க, ரைட்டு தானே. இது நடிகனை பார்க்க தான் வருவாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சைமன், நான் படிச்சிருக்கிறது, அப்புறம் என்னுடைய மூத்த சினிமா பத்திரிகையாளர் சொல்லிலாம் கேட்டிருக்கோம். எம்ஜிஆருக்கான ஒரு மாசு எம்ஜிஆர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, இப்போ இதை கோயம்புத்தூருக்கு போகிறாரு அப்படின்னா அப்படி ஒரு கூட்டம் நிற்கும், அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும். எங்கேயாவது ஒரு பகுதிக்கு எம்ஜிஆர் போகிறார் அப்படின்னா கூட அப்படி கட்டுக்கடங்காது இருக்கும். அந்த காலகட்டங்களில் இது மாதிரி சோஷியல் மீடியாக்கள் கிடையாது, யூடியூப் சேனல்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதுவுமே கிடையாது. அப்போ பேப்பர், ரேடியோ, டிவி கூட கிடையாது. இப்படி இருந்த காலகட்டத்தில் மக்கள் அங்கே பார்க்கணும்னாங்க. இங்கே எல்லாமே வந்தாச்சு. இன்றைக்கி நான் வெளியே பார்த்தா அவன் ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியேப்பட்ட ஒரு இது இருக்கும்போது அவ்வளோ இருந்தும் அங்கே பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் விஜய்க்கான ஒரு மாசாக எனக்கு தெரியுது. சார், காலையில் அவர் முன்னாடியே ரீச் ஆகிட்டாரு, ஆனால் ஏர்போர்ட்லேருந்து எப்படி அவரை வெளியே கூப்பிட்டு வர்றதுன்னே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்ததாலாம் கேள்விப்பட்டமே சார். உண்மைதான். அது ஆக்சுவலாக என்னன்னா 10:30 மணிக்கு தான் வெளியே வந்தாப்புல. அந்த வெளியே 8:30 மணிக்கெலாம் லேண்ட் ஆகிடுச்சு. அங்கே கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயாச்சு. 10:30 மணிக்கு தான் வெளியே வந்துச்சு. என்ன ஆகி போச்சுன்னா, கிட்டத்தட்ட வெடிகாலம் ஒரு 3 மணி 4 மணிலேருந்து அங்கே தொண்டர்கள், ரசிகர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ண சரி எப்படி இவரை கொண்டு போகிறது, இங்கேருந்து நேராக போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அது பிறகு தான் இந்த எஸ்என்எஸ் கல்லூரியா, எஸ்என்எஸ் கல்லூரியில் கோயம்புத்தூரில் அந்த கருத்தரங்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. என்னென்னா இதெல்லாம் சரி பண்ணி ஒன்றும் முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்ட பிறகு அந்த பிரச்சார வேனில் ஏறிட்டார். ஏறின பிறகு தான் பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து வந்த பைக்குகளும் வண்டிகளும் கார்களும்
ஒரு பக்கம் வந்து மீடியா, ஒரு பக்கம் கேமரா பிடிச்சின்னு போகிறதும். அதில் இன்னொரு இதுவான விஷயம் என்னென்னா, இது கண்டிப்பாக டிவிக்கு சம்மந்தமாக அடுத்து வரக்கூடிய விஜய் சம்மந்தப்பட்ட மீட்டிங்கில் விஜய் கலந்துக்கூடிய விஷயங்களிலையோ இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும். நிறைய பேர் பொத்துன்னு வண்டியில் தான் விழுந்தாங்க. ஒரு பார்க்கறதுக்கே நம்ம பக்குன்னு இருந்தது ஒரு மாதிரி. என்னன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. வந்து விஜய் மீது கொண்ட ஒரு அபிமானமாக அல்லது அவரை பார்க்கணுன்ற ஒரு இதுவாக துரத்திக்கிட்டே போகிறாங்க. வந்து அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும், இது பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் தான் அவங்க வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. மீதி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு தொண்டர் படை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ப்ரைவேட்டாக அவங்க வச்சுப்பாங்க. இப்போ இவங்க ஜிம் பாய்ஸ் வச்சுக்கிற மாதிரி இதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும். அந்த ஏர்போர்ட் விட்டு வெளியே வரத்துக்கே அவ்வளோ லேட் ஆகி போச்சு. வந்து அது ஒரு பெரிய என்னென்னா, இதை தான் நான் திரும்ப சொல்கிறேன் சார். விஜய் மீது 1000 விமர்சனங்கள் வச்சா கூட சரி, இளைஞர்களுடைய வாக்கு, பெண்களுடைய வாக்கு டிவிக்கு பெரிய பலமான ஒரு விஷயம். அதை எப்படி 2026 அவங்க பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள் என்று தான் பெரிய கேள்விக்குறி. கருத்தரங்கில் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் பேசினது வந்து கொஞ்சம் சர்ச்சையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் சார். ஏன்னா அவர் வந்து அடிமட்ட தொண்டர்கள் தான் நம்மளோட கட்சியில் இருக்காங்க, எந்தெந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே 500 1000 நீங்களே செலவு பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்திருக்காரு. அது தொண்டர்களிடையே அது வந்து எடுபடுமா சார்? அது மாதிரி பேசக்கூடாது. வந்து அவர் புஷி ஆனந்த் நான் ஒரு மேஸ்திரி மாதிரி தான் பார்க்குறேன். வந்து இந்த மேஸ்திரிங்க இருப்பாங்க தெரியுங்களா, தவறாக சொல்ல நான் வந்து உட்காரு இங்கேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்க, ஏம்பா எல்இடி லைட்டாக நிற்கிறிய உட்காரு, அங்கே போ இங்கே போ, நீங்கள் அது மாதிரி பேசவே கூடாது. வந்து 500 1000 அப்புறம் கூட சொல்லி நம்ம இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து அந்த இந்த வேலை எலக்ட்ரிக் வேலை செய்கிறவங்க, மேஸ்திரிங்க, இதெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்து அந்த வேலையை முடிச்சுங்க, இவ்வளோ தானே செலவு, கொஞ்சம் பெரிய செலவாக இருந்தால் மட்டும் தலைமையை கான்டாக்ட் பண்ணுங்கள், இது சொல்லவே கூடாதுங்க. அப்படியே ஒரு விஷயம் இருந்தால் கூட உங்கள் கட்சிக்குள்ளே தான் அதை சொல்லிக்கணும். இது சரியான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தொண்டர்கள் அப்படின்பொழுது அவங்க ஒரு பெரிய வசதி படித்தவங்கள அவங்க கூட இருக்க மாட்டாங்க, சாமானியர்கள் தான். அவனுக்கு ஒரு 500 ரூபா பெரிய காசு தான். வந்து அவன் கட்சிக்காக பண்ணுறான், விஜய்க்காக பண்ணுறான்னு தாண்டி அவன் 500 ரூபாய் 1000 ரூபாய் வெளியே செலவு பண்ணுறான்னா உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். இப்போ ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு மட்டும் காசு வச்சுருப்பாங்க, ஒரு சினிமா பார்க்கறதுக்கு மட்டும் காசு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது சொல்கிறது இதுவான விஷயம். நீங்கள் என்னவோ நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் தலைமை அதுக்கு இது பண்ணிடணும், இல்லைன்னா ஃபண்டு ஒதுக்கணும். வந்து அதை தான் ஆரம்பத்தில் பண்ணுவாங்க. வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட நிதி. இப்போ இவ்வளோ பெரிய மீட்டிங் இதெல்லாம் நடக்கும்போது புஷி ஆனந்த் வந்து அது எந்த இதில் சொன்னார்னு தெரியல, அவர் யதார்த்தமாக பேசிட்டாரா அல்லது வந்து அதை சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டாரான்னு தெரியல. அது ஒரு தவறான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பூத் கமிட்டி வச்சதே வாக்குக்காக தான் அப்படின்னு சொல்லி வெளியே நிறைய பேர் பேசினாலும் அவங்க வந்து இல்லை, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காக தான் அந்த பூத் கமிட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் குறிப்பாக புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்போது இப்போ வந்து செல்லா காசு கூட இங்கே செல்லும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு ஓட்டுன்றது அவ்வளோ முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஓட்டு 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 அப்படின்னு சொல்லி அதையே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு சிலர் வந்து அதை பற்றி சொன்னாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நாங்கள் ஓட்டுக்காகலாம் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. அவர் பேசினார் புஷி ஆனந்த் ஓட்டுக்காக தான் இது அப்படின்னு. அந்த விஜய் வந்து ஒரு 5 நிமிஷம் பேச்சில் உடச்சிட்டாப்ல, இது ஓட்டுக்காக கிடையாதுங்க, ஓட்டு அரசியலுக்காக கிடையாதுன்னு. இது என்ன முரண்னு இது தெரியல. வந்து ஆனால் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி இதுவே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோடைய பலமே இதுதான். வந்து நீங்கள் ஒரு கட்சியோடைய அடித்தளமே வந்து இந்த பூத் கமிட்டி சரியாக இருந்ததுன்னா மற்ற விஷயங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு விக்ரவாண்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாப்புல, அதில் ஒரு பெரிய மாஸ் காமிச்சாப்புல. அதன் பிறகு வந்து ஒரு பெரிய விழான்னு ஒன்றும் கிடையாது, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பரந்தூரில் வந்து விமான நிலையத்தில் அந்த விரிவாக்கத்திற்கு வந்து அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்தார், அதோடு நின்று போச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மினி மாநாடு நடக்க போகுது, அப்புறம் தென் மாவட்டத்தில் ஒரு மாநாடு நடக்க போகுது. இப்படியா சொல்லிட்டு இருக்கும்பொழுது இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக புத்திசாலித்தனமாக விஜய் எடுத்திருக்கிறார் அப்படின்றதுலாம் சரியான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா, கட்சியை கட்டமைப்பதற்கு, கட்சியை வலுப்படுத்துவதற்கு பூத் கமிட்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஆதவ அர்ஜுனா சொன்னது, நாங்கள் 3வது இடத்துக்கு, மற்ற தமிழகத்தில் மற்ற 2 கட்சிகள் 2வது இடத்துல இருக்குது, நாங்கள் 3வது இடத்துக்கு வரத்துக்காக தான் இந்த இது ஏற்பாடு அப்படின்னு. அதனால தான் இதையே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,000 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து 8500 பேர் கலந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா தென் மண்டலம், அப்புறமா வந்து சென்னைக்கான ஒரு சென்னை மண்டலம், அப்புறம் வடக்கு மண்டலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வடக்கு மண்டலம் சொல்லும்போது தான் விக்ரவாண்டி ஒரு வட மாவட்டங்கள் உள்ள ஏறக்குறைய தமிழகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மையை அவங்க காமிச்சிட்டாலும் வட மாவட்டத்திலேருந்து வந்தவங்க தான் அதிகம். வந்து அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திருச்சி மாதிரி ஒரு பொதுவான இடத்துல வச்சுருக்கலாம், இல்லைனா தென் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று வைங்கன்றாங்க. அது அடுத்து தென் மாவட்டத்தில் தான் ஒரு இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் இருக்குன்னு. இது நாளைக்கும் தொடருது. வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு 5 நிமிஷத்தில் பேச்சு முடிச்சிட்டாரு. 5 நிமிஷம் கூட இல்லை சார், 4 நிமிஷம் தானே. நம்ம வந்து அதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இவங்கள்ட்ட நல்ல
ஒரு இவர் வந்து நல்ல ஃபயராக பேசினாதான் அவங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது 4 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டாரு. அது உண்மைதான் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் நான் கூட நினச்சேன் வந்து வழக்கம் போல் வந்து அவர்களே இவர்களே அது இதுன்னு பேசாமல் ஒரு சட்டில்டாக பேசினாலும் எந்த முன்னுரையும் முடிவுரையும் இல்லாமல் டைரக்டாக விஷயத்துக்கு வந்தாலும் ஆனால் ஒரு ஃபயரான ஒரு பேச்சு இருக்கணும். வந்து அதை தான் பார்க்குறதுக்கு நீங்கள் வெடிகாலம் 4 மணிலேருந்து ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் போகிற வண்டியெல்லாம் துரத்திக்கிட்டு வரான் அப்படின் பொழுது உங்கள் ஸ்பீச் தான், நீங்கள் தான் ஸ்டார். வந்து நீங்கள் அது என்ன தான் பூத் கமிட்டி கருத்தரங்காக இருந்தாலும் விஜய் தான் அங்கே ஸ்டார். விஜயோடைய பேச்சு தான் அங்கே ஹைலைட்டு. விஜயோடைய பேச்சு தான் வந்து தலைப்புச் செய்தி, அதுதான் போஸ்டர், அதுதான் நாம் வைக்கிற தமிழினுடைய தலைப்புன்னு கூட எல்லாமே. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 4 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் முடிக்கிறது இதுவான விஷயம் கிடையாது. ஒருவேளை நாளைக்கு அதை வந்து விரிவாக பேசுகிறாரான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு மேடை பேச்சையும் வந்து விமர்சனத்துக்குள்ளாகிறது விஜய் சம்மந்தமான ஒரு விஷயம் தான். ரொம்ப இதுவாக பேசுகிறார். ஏன்னா விக்ரவாண்டியில் நிறைய பேருக்கு நன்றிலாம் சொல்லுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. வந்து யாரும் வந்து தொழில்முறையில் அரசியல்வாதிகள்லாம் கிடையாது. அதே சமயத்தில் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தானே. ஏன்னா விஜய்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டேக் ஆர்டிஸ்ட்னு வாங்க, ஒரே டேக்கில் வந்து ஒரு டைலாக் அடிச்சுன்னு இருக்கிற ஒரு நபர். வந்து இப்போ மேடையில் பேசுறது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது பேசணும் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அங்கே வந்திருந்தவங்களுக்கே. வந்து அந்த கருத்தரங்கமாக இருந்தால் கூட மீடியாக்களுக்கு அத்தனை மீடியாக்களுக்கு அங்கே வந்திருந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபயரான ஒரு விஷயத்தை பேசியிருக்கணும். மேபி நாளைக்கு 27ஆம் தேதி அதை தொடர்றாரா இல்லை அடுத்தடுத்து நடக்கிற கருத்தரங்களை இன்னும் விரிவாக பேசுகிறாரான்னு தெரியல. வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஃபெல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததில்ல சார், அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது பேசியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா அது இவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதில் 28 பேர் இறந்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு இரங்கலாவது தெரிவிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பேசியிருந்தாங்க என்னென்ன பேசியிருந்தா அதுதான் ஹைலைட்டான ஒரு செய்தியாக மாறும்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லுவாங்க. வந்து மேபி வந்து ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம். வந்து நீங்கள் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம். ஒரு சின்ன ஒரு விஷயமா வந்து இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா டிவிக்கு இந்த இடத்துல வந்து கண்டிக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம், ஒரு மக்களை வந்து ஒரு நிலைகுலைய வச்ச ஒரு செய்தி வந்து இது எப்படி இருக்கும்பொழுது இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் போகிற போக்கில் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. வந்து நல்ல ஒரு கேள்வி சைமன், பண்ணியிருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், வந்து செஞ்சு இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பட்டு மக்களுக்கு தானே சார் இது தெரியணும். அவர் வந்து என்ன வேணாலும் பேசலாம், பட் அவரோட கட்சி, அதனால் அவர் வந்து அவரோட கட்சியில் இருக்கிறவங்கள இவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசலாம். பட் மக்களுக்கு அது புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன சார் பண்ண போகிறாங்க? நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப தள்ளி இருக்கிறவங்க வந்து எப்பவுமே சாமானியம் என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, என் தெருவா என் வீட்டுக்கு வாங்குவாங்க. நீங்கள் திரையில் அங்கே பார்க்குற ஒரு நபர் வந்து இங்கே வாங்க, என் ஏரியாவுக்குள்ள வா, என் ஏரியாவுக்குள்ள வா, என் வீட்டாண்ட வா அப்படின்னு. இதுதான் எம்ஜிஆர் எடுத்த மிகப்பெரிய அரசியல் பலம்னு. யாரெல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு அவரெல்லாம் பார்க்க முடியாது, அவர் ஒரு கடவுள், அவர் வந்து ஒரு மாம்பழ நிறத்தில் உள்ள ஒரு நபர், வந்து அவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாரா, நம்ம தெருவுக்கு வருவாரான் போது அப்படி நின்று என்ன வச்சு ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க அப்படின்னு குடித்ததுன்னே தான் பெரிய இதுவாகிப்போச்சு. விஜய் இந்த விஷயத்தில் கையில் எடுக்கணும். ரொம்ப சொகுசான ஒரு அரசியல் களத்துக்குள்ளே அவர் போக மாட்டார்னு நினைக்கிறேன், போகவும் கூடாது. வந்து ஏன்னா கேள்வி கேட்பாங்கன்னும் போது அந்த கேள்விக்கான விட இவர் தான் சொல்லி ஆகணும். வந்து நான் வரேங்க உங்கள் ஏரியாவுக்கு, நான் இது பண்ணுறேங்க, கரண்ட்டே இல்லாத கிராமத்துக்கு கூட நான் வரேன். ஏன்னா நடைப்பயணம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நடைப்பயணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேபி பர்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். வந்து நடைப்பயணம் போவாரான்னு தெரியல. இது மாதிரி ஏன்னா மே மாதம் தான் கிளம்பும்போது, மே மாதத்துக்கு இப்போ இருக்கிற வெயிலை பார்த்தாலே நமக்கு தெரியுது மே மாதம் வெயில் அப்படின்னு. ஒரு பிரச்சார வேனில் தான் வந்து அந்த பயணமாக இருக்கும்போது அதில் அவர் எப்படி போய் மக்களை சந்திக்க போகிறார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ குங்குமண்டலத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு போகிற மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. மேபி அதுவாக கூட இருக்கலாம். வந்து முதல் கட்ட பயணமாக வந்து ஒரு கோவையிலேருந்து நெல்லைக்கு, இல்லை நெல்லையிலேருந்து கோவைக்கு அந்த முதல் கட்ட பயணம். இதையும் அப்படி தான் பிரித்து வச்சுருக்காங்க அந்த பயணத்தையும். வந்து அதனால் இந்த கேள்வி வந்து மக்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க அப்படின்றத வந்து அதற்கான பதிலை விஜய் தான் சொல்லி ஆக வேண்டும். சார் அவர் பேசும்போது மனசில் நேர்மை இருக்குன்னு சொல்லுங்கள், அப்புறம் கரைப்படியாத அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜர்க்கு விட்டார். 4 நிமிஷம் தான் சார் பேசினார். பட் இதுவும் அவர் வந்து பார்த்து பேசின மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அந்த 4 நிமிஷம் அவர் மனசில் என்ன இருக்கோ அதை பேசியிருக்கலாமே சார். ஏன் அவர் இன்னும் இந்த டெம்ப்ளேட்லேயே இருக்கார்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம என்னதான் இது இருந்தாலும் வந்தாச்சு அரசியல் களத்துக்குள்ளே. நீங்கள் வந்து ஏன்னா விஜயெல்லாம் திரும்ப சொல்கிறது தான் வந்து பக்கமாக டைலாக் பேசின ஒரு நடிகர். வந்து அப்படி இருக்கும்பொழுது இன்னும் எழுதி வச்சு குறிப்பெடுத்து பேசுகிறதெல்லாம் நீங்கள் மனசுலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி
உள்ளே இருந்து நீங்கள் பேசுகிற ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா, யதார்த்தமான பேச்சு வந்து அதுதான் வெளியே வந்து வேறு விதமாக வெளிப்படும். ஏன்னா அவர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பீச் வந்து நான் நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ புல்லரிப்பாக இருக்கும் சார். உங்கள் வீட்டில் எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் எவ்வளோ யதார்த்தமான ஒரு பேச்சாக இருக்கும். வீட்டிலேருந்து இடம் கொடுக்க மாட்டேன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு இது கம்பத்தில் ஏறி நின்று அங்கேருந்து ஒரு 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 பெண்ணை சீண்டிகிட்டு இருப்பேன், இங்கேருந்து பார்த்துருவாப்புல, அவனை பிடிட்டா இறக்குட்டா, முதல்ல அவனை இறக்குனீங்கன்னா தான் நான் வந்து பேச ஆரம்பிப்பேன். இதெல்லாம் என்னென்னா சுற்றி 360 டிகிரி மாதிரி ஒரு இதில் இருக்கணும். வெறும் ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்டு போய்க்கிடுவார். உண்மையிலே விஜய் ஏன் இப்படி வந்து ஒரு குறிப்பெடுத்து ஒரு நகல் எடுத்து பேசுகிறாருன்னு தெரியல. வந்து களத்துக்குள்ளே வந்தாச்சு, மனசில் பட்டதை போல்டாக அடிக்க வேண்டியது. இதில் என்ன இருக்குது வந்து என்ன தோணுதோ அது பேசிட்டு போக வேண்டியதான். வந்து எப்படியும் வந்து இங்கே ஆளுகிற மாநில அரசையும் மத்தியில் ஆளுகிற ஒன்றிய அரசையும் தான் விமர்சனம் பண்ண போகிறீங்க. அந்த விமர்சனத்தை ஏன் வந்து விட்டு விட்டு பேசுவானே? தேர்தலுக்கு ரொம்ப காலம் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை, வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அப்படி சிக்குன்னு போயிடும். இப்படி இருக்கிற நேரத்தில் விஜய் ஏன் இவ்வளோ அழுத்தமாக இவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு இதுவாக வந்து ஏன் பேச வேண்டிய ஒரு காரணம் என்னன்னு தெரியல. வந்து அது கூட டிவிக்கு நிர்வாகிகள் சில பேர்கிட்ட கேட்டபோது, இல்லைங்க இப்போ தெரியாதுங்க, வந்து இப்போயே எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படிங்க, வந்து நெருக்கத்தில் பாருங்கள் நீங்கள் அப்படின்றாங்க. வந்து இப்போதுலேருந்து ஆரம்பித்தாதான் நெருக்கத்தில் தெரியும். வந்து நீங்கள் மேடைக்கான ஒரு இது ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கான ஒரு வடிவமைப்புன்னு ஒன்று இருக்குது. வந்து இப்படிதான்னு நீங்கள் அது துளி கூட இல்லை அப்படின் பொழுது எப்படி? விஜய் அவர்கள் வந்து பேசும்போது நிறைய பேர் வந்திருக்கலாம், நிறைய பொய் சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தார். இவர் வந்து டிஎம்கே தான் அட்டாக் பண்ணுறாரு. இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே தெரியுது. ஆனாலும் இன்னும் அந்த சூசகமாக பேசுகிற விஷயங்கள் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கா சார். நிறைய பொய்கள் சொல்லியிருக்கலாம், ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே மாநிலத்தில் ஆளுகிற டிஎம்கேவும் மத்தியில் ஆளுகிற பிஜேபியும் அவர் சொல்கிறார். வந்து அது நேரடியாக களத்துக்குள்ளே வந்தாச்சு, நேரடியான அரசியல் இதுவாக வந்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றா அவரே கூட ஒரு போன இதில் கூட சொல்லியிருந்தார், இந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்கு நிறைய இடர்பாடுகள்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாப்ப. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போது இன்னும் நெருங்க எலெக்ஷன் நெருங்க கண்டிப்பாக ஒரு குடைச்சல் இருக்கும். அது இந்த அரசு தான் கொடுக்குது, அந்த அரசு தான் கொடுக்குதுன்னு இல்லை. திரும்பவும் நான் சொல்கிறது தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 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 இடத்துல இருக்கிறோம், ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின் பொழுது நமக்குள்ளே போட்டி இருக்கலாம், புதுசாக ஒருத்தனை உள்ளே இறக்க வேணாம். இதுதான் அரசியலில் அது ரொம்ப அதிகம். புதுசாக ஒருத்தர் களத்தில் இருக்க வேணாம். இதை தான் விஜயகாந்தை டார்கெட் பண்ணி அடித்தாங்க. எல்லாரும் ஒன்று கூடி பண்ணாங்க தெரியுங்களா, அதுதான் பண்ணாங்க. அப்படி நீங்கள் களத்துக்குள்ளே இறங்கியாச்சுன்னா நீங்கள் தான் அதை பேசுறது, நீங்கள் தான் அதை இது பண்ணுறது, நீங்கள் தான் பொய்யும் பொருட்டு பேசி இங்கே வந்திருக்கீங்க. இந்த பொய்யும் பொருட்டை இனிமேல் எடுபடாது. டிவிக்கு வந்து அந்த பொய்யும் பொருட்டையும் வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டோம், மக்களுக்கான ஒரு கட்சியாக அது இருக்குன்னு போல்டாக ஏன் விஜய் வந்து சொல்லலை? இன்னும் வந்து சூசகமாக பேசுறது தான் தெரியல. என்னன்னு பேச வேண்டியது தான். வந்து ஒரு சமயம் அந்த படத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரான்னு இதில் படம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ரிலீஸுக்கு அப்புறம் வந்து ஒரு வேகமாக பேசலாம், அதுவாக பேசலாம்னு. ஜனவரி தள்ளி உங்களுக்கு எடுத்து போய் போட்டாச்சு. அது வந்து அது கண்டிப்பாக வந்து அது நிச்சயம் ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக தான் இருக்கும். வந்து அதுக்காக தான் அவ்வளோ தூரம் தள்ளி போனது. வந்து இவ்வளோ தூரம் வந்த பிறகு களத்தில் வந்த பிறகு ஏன் அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை நம்ம கூட எதிர்பார்க்குறோம் விக்ரவாண்டி மாநாடு மாதிரி இன்னொரு மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாநாட்டில், அதாவது தென் மாவட்டத்தில் நடக்கிறோம், அந்த மாநாட்டில் அனல் தெரிக்கிற ஒரு ஸ்பீச்சை விஜய் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். டிவிகே கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அந்த தொண்டர் மனநிலைக்கு இன்னும் மாறல அப்படின்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு வந்து புஷியானந்த் அவர்கள் பேசும்போதாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போதாக இருக்கட்டும், 2-3 தடவை வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு 2-3 தடவை சொன்னாங்க சார். இது இன்னும் அவங்க வந்து இந்த ஒரு படம் பார்க்குற ஃபீல்டில் தான் இருக்காங்களா சார்? படம் பார்க்குற மாதிரி கத்திக்கிட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது சைமன். அது வந்து ஒன்றும், ஏன்னா இப்போ தான் அவங்க அந்த களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கான ஒரு அரசியல் இது தெரிய ஆரம்பிக்குது. நாம் கூட பார்த்தோம் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது போலீஸ் வந்து நின்ன உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை நீங்கள் கட்டமைக்கிறது, இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறது, ஆரம்பத்துலேருந்தே கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து அந்த மணல் இல்லைன்னு போது இவங்க எவ்வளோ அடக்கி பாருங்க, கரண்ட் பாக்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து இவங்களை இது பண்ணாங்க. அப்புறம் விஜயே போய் கீழே இறங்கி போய் அவங்கள வந்து இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டு தான். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்தால் கூட இடம் உண்மையிலே நீங்கள் கரெக்டாக ஒரு ரசிகர் மனநிலையிலேருந்து தொண்டல் மனநிலைக்கு மாறுறது பெரிய கஷ்டம்தான். அது அதை மாற்றுறதுக்கு தொடர்ச்சியாக இவங்க ஒரு சின்ன சின்ன மீட்டிங் வைக்கணும், அது சம்மந்தப்பட்டவர்களை சந்திக்கணும், அவங்க அந்த மனநிலைக்கு மாற்றுற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வரணும். இது தொடர்ச்சியாக செய்வாங்க இனி ஒரு காலங்கள்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பேசினது, அவர் வந்து அந்த போராளி இல்லைன்னா போர் வீரர் அப்படின்ற வார்த்தையை அவர் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங். ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னார், இதில் வந்து நீங்கள் ஒருத்தரும் போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இது எப்படி சார் அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு நம்மளாம் ஒரு போராளிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஃபீலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா? இல்லை, அது போராளிகள் இவர் தளபதி அப்படின்னால வந்து போராளி போர் வீரர்கள் சொல்றாரு. இதை நான் யோசிக்கலையே சார் அப்படின்னு. தளபதின்ற மாதிரி தளபதி தான் அவர் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி வந்து இதுதான் உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் மீறி வந்து நீங்கள் எப்படி வந்து அவர் ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு வந்து இது வந்து வெறும் பூத் கமிட்டி இது கிடையாது, மக்களோடு மக்களாக நீங்கள் வந்து போய் அந்த பழகிற ஒரு விஷயம் அப்படின்னு. விஜயே மக்களோடு மக்களாய் எப்போ போய் பழக போகிறார், எப்போ மக்களோடு மக்களாய் அவருடைய பிரச்சனையை நேரடியாக கேட்க போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து தொண்டர்களால் எப்பொழுது வந்து இது ஒரு கண்டிப்பாக விமர்சனம் இருக்குது. ஏன்னா வந்தவங்க எல்லாம் விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டோமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்க மாட்டோமா, அவர் கூட கை கொடுக்க மாட்டோமா அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் தொண்டருக்குள்ளே இறங்கி போய் இது பண்ணணும். இது பழைய டெக்னிக்குன்னு கிடையாது வந்து, இது ஒரு அன்பு தான் வந்து. டக்குன்னு எம்ஜிஆர் இறங்கி கூட்டத்துக்குள்ளே போய் அந்த தொண்டர்கள் மத்தியில் இது பண்ணுவாங்க வந்து. அப்போ கூட சொல்லுவாங்க வந்து எம்ஜிஆர் சிகப்பாக இருக்கிறாருன்றதுக்காக தொண்டர்கள் கிடையாது, கிள்ளிலாம் பார்ப்பாங்க அது அப்படின்லாம் கூட உண்டு வந்து. இது ரொம்ப விலகி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ஷோவுடைய ஒரு ட்ரெய்லர்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இது முடியறதுக்கே லேட் ஆகிடும் போலகுது அப்படின்னு. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா, பூத் கமிட்டி அவர் என்ன தான் வந்து நீங்கள் இது அரசியலுக்காக இது நான் பண்ணலை அப்படின்னு விஜய் சொன்னாலும் இல்லை ஓட்டுக்காக தான் ஒரு விஷயம் வந்து, கட்சியை பலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் வந்து. இந்த கருத்தரங்களை இவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து தெரியல மேபி வந்து. ஆனாலும் வந்து திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஒரு 4 நிமிடத்துக்குள்ளே இந்த பேச்சை விஜய் முடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய ஆதங்கம். ஆதவ் அர்ஜுனா அவர் பேசும்போது எனக்கு வந்து முரண்பாடாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வக்ஃபு போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் தான் நிறுத்தணும், எந்த ஒரு போராட்டமும் பண்ணாமல், எந்த ஒரு ஏதோ சொன்னார் ரத்தமும் சிந்தாமல் நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பட் ஆனால் இவங்களும் கேஸ் போட்டிருக்காங்க. பட் தீர்ப்பு வந்தது வந்து ஒவைசின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார், அவங்களோட கட்சியிலேருந்து போட்டிருந்தாங்க, அவருக்காக தான் தீர்ப்பு வந்தது. பட் இவங்க வந்து அதை சொந்தம் கொண்டாடுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அது சொந்தம் கொண்டாட முடியாது. இவங்க போட்ட இதுவையும் எடுத்திருக்காங்க, அவங்க கவனத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த சமயத்தில் அந்த தீர்ப்பு வந்தப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் எடுத்து அவங்களுடைய அந்த கேஸ் போட்டு அந்த நகலெல்லாம் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் போட்டு. இவங்களும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்கலாம் வந்து. பட் முழுக்க இவங்க தான் சொல்ல முடியாது. அது இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு எதிர்வலையை கேஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து இவங்களும் ஒரு காரணம். அது அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.